Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நம்ம காசு கட்டி நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அதுக்காக நம்மளுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிருக்க ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான வீடியோவா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இது நான் கட்டாயம் இதை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லல, பட் யாரோ ஒருத்தருக்கு இந்த விஷயம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அதுதான் வீடியோ ஸ்டார்ட்லயே சொல்றேன். ஸோ இது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினி ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் கோர்ஸ் அப்படின்னு தான் நம்மளுக்கு மொரட்டுவா யூனிவர்சிட்டியால தான் இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டிபி எஜுகேஷனோட அவங்க இணைஞ்சு நம்மளுக்கு இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க யாராச்சும் வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதன் மூலமாக பண்றதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்க ஓ லெவல் செஞ்சாலும் சரி, ஏ லெவல் செஞ்சாலும் சரி, இல்லாட்டி நீங்க இப்போ ஒரு ஒர்க் பண்றீங்க, இல்லாட்டி யூனிவர்சிட்டியில் ஸ்டடி பண்றீங்க, அப்படி யாரா இருந்தாலும் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்றதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏஜ் லிமிட்டுமே இல்லாம நம்மளுக்கு இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 6 கோர்சஸ் இருக்கு. இந்த 6 கோர்சஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கான இ சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு கோர்ஸை ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கு பிறகும் உங்களுக்கான இ சர்டிஃபிகேட்டை நம்மளுக்கு மொரட்டுவா யூனிவர்சிட்டியால உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அந்த சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா சென்டர் ஃபார் ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா ஸ்ரீலங்கா இதன் மூலமாக தான் நம்மளுக்கு இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு 6 சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த 6 கோர்சஸையும் சக்சஸ்ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த கோர்ஸ்க்கு எப்படி ஜாயின் பண்றது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற இந்த மாதிரி வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் காரணமாக நிறைய பேருக்கு பெய்ட் பண்ணி ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் டிபி எஜுகேஷன் மூலமாக அவங்க ஸ்பான்சர் பண்ணி, ஸோ நிறைய பேருக்கு டிபி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறது புரியாமல் இருக்கும். ஸோ டிபி எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்க ஒரு பிஸ்னஸ் மேனான தம்மிக்க பெரேரா அவருடைய ஒரு அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். நிறைய பேர் இதில் இப்பயும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவர் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் கொடுக்கணும், ஸோ நிறைய பேருக்கு எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மொரட்டுவா யூனிவர்சிட்டியோட இணைஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக தான் இந்த கோர்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இல்லை, ஏஜ் லிமிட்டும் நம்மளுக்கு இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஏஜ் லிமிட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த கோர்ஸை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இந்த கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு அதை கிளிக் பண்ணியும் இந்த சைட்டுக்கு டிரெக்டாக வரலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா அப்படின்னு நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்ததுக்கு பிறகு இந்த கோர்ஸை பற்றி சகல விதமான விஷயங்களையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி ரெக்கக்னைஸ் பண்ண குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு கோர்ஸை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவால தான் நம்மளுக்கு இது பண்ண கிடைக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் இருக்க முக்கியமான சில விஷயங்களை நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு ரீட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் யுவர் கரியர் ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கான முக்கியமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை மொடியூல்ஸ் இருக்குது, ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், ஸோ அது முடிச்சதுக்கு பிறகு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா அது கூட ஸ்பான்சர்ட் பை டிபி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்காங்க. சோ அதுக்கு கீழே வந்தோடனே இந்த கோர்ஸ்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற விஷயங்களை இந்த இடத்துலயே சொல்லி இருக்காங்க. உங்களுக்கு விருப்பம்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணி கூட அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஃப் எனி கொஸ்டின்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் பண்ணலாம். ஸோ அந்த இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோர்சஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம இந்த கோர்ஸை கெட்டிங் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒன்றுமே ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ அதனால நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹவு டு ரெஜிஸ்டர் அண்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம இதை தான் கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணலாம்.
ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுக்கு வந்து லாகின் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் வந்து என்டர் பண்ணணும், அப்புறம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சிருக்க மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிக் போட்டிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இமெயில் அட்ரஸ், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இமெயில் அகெயின், அதாவது இதே இமெயில் அட்ரஸை மறுபடியும் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கு பிறகு சர் நேம், அதுக்கு பிறகு சிட்டி, கண்ட்ரி, அதுக்கு பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிரியேட் மை நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயிலில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் இமெயில் ஒன்று வந்திருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் இமெயிலை வச்சு தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சே வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதனால நான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாமல் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு கிரியேட் பண்ணாமல் இந்த ஃபார்மில் கிரியேட் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுடைய இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வந்திருக்கும். அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் இதில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து அந்த கோர்ஸுக்கு வந்து என்டர் ஆகிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறது, இதில் இருக்க சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கான இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸை ப்ளே பண்ணியும் இந்த இன்ட்ரடக்ஷனை வந்து பார்க்கலாம். ஸோ தமிழ்லையும் வந்து நம்மளுக்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா இந்த இடத்துலையும் அதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். கோர்ஸுக்கான இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த கோர்சஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கான விஷயத்தை தான் அடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. யூ மஸ்ட் ரெஜிஸ்டர் ஹியர் டு ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லையுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ யுவர் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் குயிஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நான் ஒரு தடவை கிளிக் பண்ணனால இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ கண்டினியூ யுவர் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கான விடையை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களுடைய பேர், அப்புறம் குடும்ப பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயங்களை வந்து சரியாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணதுக்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்க கொஷன்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ஐடியில் ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஐடி இல்லை, போஸ்டல் ஐடி தான் இருக்குன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து ஐடியை வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஐடியை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நம்ம வந்து இது ஃபஸ்ட்டாகவே வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஐடியோட இருபுறத்தினதும் தெளிவான புகைப்படத்தை இங்கே பதிவேற்றவும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ரெண்டையுமே வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா மந்த்தை வந்து என்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு டேட், அதுக்கு பிறகு இயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களது வீட்டு முகவரி, அதாவது நீங்கள் இந்த கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வீட்டு முகவரியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ அதையும் வந்து நம்ம என்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல உங்களது நிரந்தர முகவரி அமைந்துள்ள மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து கண்டி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா இன்னும் சில கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது உங்களுடைய இடைநிலை கல்வி தகமையை பற்றி இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓ லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏ லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, இல்லைன்னா ஓ லெவல் ஏ லெவலை வந்து 2022 தான் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க, பட் நீங்கள் வந்து ஏ லெவல் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். நம்ம வந்து
A லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களது உயர்கல்வி தகமை உண்டா ஆமெனின் பொருத்தமான நிலையை தெரிவு செய்யவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணலாம். இல்லைனா இப்போ நீங்கள் வந்து ஐடி டிகிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல வந்து பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணுறனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்டர் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி எதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து யூடியூப்பில் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபினிஷ் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் பாப்அப் ஆகுது. அதையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக நம்ம ஆன்சர் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே ஃபினிஷ் ரிவ்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இதை வந்து ஃபுல்லாக இந்த அட்டெம்ப்டை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷ்ட் அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபினிஷ்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. ஏன்னா 100% வந்து நம்ம இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம். அதனால நம்மளுக்கு இப்படி ஷோ ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப் ப்ரௌசரை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாகவே கம்ப்ளீட் பண்ண கெட்டிங் ஸ்டார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100% வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது, செகண்ட் கோர்ஸும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ இது ரெண்டுமே லோட் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் மாதிரி போகுது. ஸோ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பார்க்கும்போது இந்த கோர்சஸ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டாகவே நம்மளுக்கு இருக்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தன் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே கோர்ஸ்ட ஓவர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீடியோஸில் தான் இது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே லெக்சர் நோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸும் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ்லையும் இதை வந்து பார்த்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லைட்லையும் பார்க்கலாம். ஸோ அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லைட்லையும் பார்க்கலாம். ஸோ ஸ்லைடில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெக்சர் வீடியோ அப்படிங்கிறத வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ளே பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிக்கிட்டு போக முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு நான் வீடியோ கொண்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா செக் யூ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் இஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணலாம் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபால்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஷின்ஸை வந்து இப்படி திங்க் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து அடுத்த கொஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆன்சர் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிழையான ஆன்சரை வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ அதை வந்து கோ பேக் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த லெக்சர் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திருப்பியும் நம்மளுக்கு அதை வந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நடுவில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நடுவில் கேட்டதுக்கு பிறகு மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கொஷின்ஸ்க்கு தான் ஆன்சர் பண்ணோம். இந்த இடத்துல சப்மிட் ஆன்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாகவே 2 கொஷின்ஸில் ஒரு கொஷின்ஸுக்கு தான் ஆன்சர் பண்ணோம். அதுலேயும் ஒன்று தான் சரியாக இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கோர்சஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து முடிஞ்சிட்டே வரும். ஒவ்வொரு கோர்சஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஸோ நான் வந்து அதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் obtain இ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு ஷோ
ஆகுது. ஏன்னா நம்ம இந்த மேலே இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று தான் நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ 6 கோர்சஸ் வந்து அடுத்தடுத்து இருக்கும். இந்த 6 கோர்சஸுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கோர்சஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 2 கோர்சஸ் தான் ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ இந்த 2ஐயும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அடுத்தடுத்த கோர்சஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் இது விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து இந்த வெப் டிசைனிங் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான சர்டிஃபிகேட் கோர்ஸை வந்து உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்களும் இதை வந்து பண்ணுங்கள். ஸோ 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி இதில் உங்களுக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களும் இந்த கோர்ஸில் வந்து இணைகிறதுக்காக கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு சான்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்மளுடைய மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து இந்த அளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து இன்னொரு நபருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா அவருடைய கரியருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இந்த கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கும் இதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த விஷயங்களை தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.